அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குழந்தை தாயாக இருக்கும் தாயாமங்கலம் முத்துமாரியம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த அம்மன் கன்னி தெய்வமாக இருந்து சுற்றுப்புற கிராம மக்களுக்கு ஒரு தாயாகவும் தாலிப்பாக்கியம் தருபவராகவும் அருள் பாலிக்கிறார்கள். இதனால் இந்த ஊர் மக்கள் தாயாமங்கலம் என அழைக்கப்பட்டு பின்னர் தாயாமங்கலம் என இந்த ஊர் மருவியது. மக்களால் சிவகங்கையில் இருந்து இளையான்குடிக்கு செல்லும் பாதையில் 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாயாமங்கலம். கருவறையில் நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் சுமார் முத்துமாரியம்மன் அவர்கள் கம்பீரத்துடன் விற்றிருக்கிறார். சிங்க கருப்பர், பெரிய கருப்பர், காளியம்மன் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தில் கோவிலில் கொடிமரம் உள்ளது. தலமரமாக இங்கே அம்மன்னைக்கு உரிய வேப்ப மரம் உள்ளது. அம்மன் கன்னி தெய்வமாக இருந்து சுற்றுப்புற மக்களுக்கும் மற்றும் திருமணமாகாத பெண்களுக்கும் தாயாகவும் தாலி பாக்கியம் தருபவராகவும் அருள் பாலிக்கிறார் தாயாமங்கலம் முத்துமாரியம்மன். இதனால் இந்த ஊர் தாயாமங்கலம் அதாவது தாய்மங்கலம் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் தாயாமங்கலம் என மருவி இருந்தது. தர வரலாறு படி பண்டைய காலத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த வணிகர் ஒருவர் அதாவது முத்து செட்டியார் தங்களது பகுதியில் விளைந்த விளைபொருட்களை மதுரையில் விற்பனை செய்ய வந்திருந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் மீது அதீத பக்தி கொண்டவர்தான் இவர். குழந்தை பாக்கியம் இல்லாத இவர் மதுரைக்கு வந்தபோது மீனாட்சி அம்மனை தரிசித்து குழந்தை பேறு கிடைக்க வேண்டி வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு முறை அவர் மதுரையில் விளைபொருட்களை விற்றுவிட்டு ராமநாதபுரத்திற்கு குதிரையில் வந்து கொண்டிருந்தார். வழியில் அழுதவாறு நின்று கொண்டிருந்த ஒரு சிறுமியை பார்த்து அவளிடம் விசாரித்தார்கள். அந்த குழந்தை தனது பெயர் முத்துமாரி என்றும் வழி தவறி வந்ததாகவும் அவரிடம் தெரிவித்திருக்கிறது. இதனை அடுத்து சிறுமி அவர் தனது வீட்டிற்கு அழைத்து கொண்டு கிளம்பினார். வழியில் இருந்த ஒரு குளத்தில் குளிக்க முத்து செட்டியார் விரும்பினார். சிறுமியை கரையில் அமரும்படி தெரிவித்த அவர் குளத்தில் இறங்கி குளித்தார். சிறிது நேரம் கழித்து அவர் கரைக்கு வந்தபோது அங்கிருந்த சிறுமியானது மாயமானது தெரிய வந்தது. மனமுடைந்த நிலையில் வீடு திரும்பிய அவர் நடந்தது குறித்து தனது மனைவியிடம் தெரிவித்தார். அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய மீனாட்சி அம்மன், கள்ளிக்காட்டு பகுதியில் நானே சிறுமியாக உனக்கு தரிசனம் தந்தேன், அதாவது வந்தேன். அப்பகுதியில் எனது பாதச்சுவடுகள் பதிந்துள்ளது. அதனை பிடி மண்ணாக எடுத்து எனக்கு கோவில் எழுப்பி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் மரம் அளிப்பேன் எனவும் கூறி மறைந்தார்கள். அதன்படி முத்து செட்டியார் பிடிமண் எடுத்து அம்மனுக்கு சிலை செய்து கோவில் எழுப்பினார் என்பது புராணமாக தெரிகிறது. இந்த கோவில் பங்குனி மாதம் 10ஆம் நாள் திருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது. மேலும் ஆடி மாத பௌர்ணமியும் கோலாகலமாக இந்த பண்டிகை நடைபெறுகிறது. முக்கிய விழாவாக பிடிமண் வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. விழாவுக்கு முந்தைய நாள் இரவில் பிடிமண் எடுத்து அம்மனை பாவித்து பூஜை செய்யப்படுகிறது. தொடர்ந்து பால்குடம், தீர்த்தவாடி, பூக்குழி வைபவம் என 10 நாட்கள் திருவிழா களை கட்டுகிறது. இப்பகுதி விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை அம்மனுக்கு முதல் காணிக்கையாக செலுத்தி விடுகிறார்கள். இதனால் மகசூல் பெறும் என்பது நம்பிக்கை. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஆலயத்திற்கு வந்து தீர்த்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்த்தத்தை பருகுவதால் அம்மை நோய் விரைவில் நீங்கும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். திருமணம் மாற வேண்டும் இளம் பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் தாலிப்பொட்டை அம்மன் காலடியில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் வஸ்திர தானம் மற்றும் பொருள் தானமும் இந்த கோவிலுக்கு வழங்கலாம். குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் அம்மனை வணங்கி கோவிலில் உள்ள வில்வ மற்றும் வேப்ப மரங்களில் தொட்டில் கட்டி செல்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி தரப்படுகிறது. வேண்டுதல் நிறைவேறியவுடன் அம்மனுக்கு அங்கு பிரதட்சணம் செய்தும் பால்குடம் எடுத்தும் கரும்பு தொட்டில் கட்டியும் நேர்த்திக்கடன் கண்டிப்பாக செலுத்துகிறார்கள். ஆமை நோயால் பாதிக்கப்பட்டோர் 1000 கண் பானை எடுத்தும் அக்னி சட்டி எடுத்தும் வழிபடுகிறார்கள். கோயில் நடை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கிறது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை வந்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்.
தாயாமங்கலம் தாய் அவர்கள் குழந்தை தாயாகவே இருந்து மக்களை கண்டிப்பாக வழிபட்டு வருகிறார்கள். இந்த ஆலயம் தென் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற தாயாமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சிறப்பு விழா அனைத்தும் நடைபெறுகிறது. 10 நாட்கள் விழா நடைபெறும். விழாவின் போது அம்மன் தினமும் சிம்ம குதிரை காமதேனு அன்னபூத வாகனத்தில் இருந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் விழா மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்ததாக பக்தர்களின் வசதிக்காக நல்ல ஒரு முத்துமாரியாக இருக்கிறார்கள். மஞ்சள் குலை நாச்சியார் கோவிலில் கண்டிப்பாக இதனை விருட்சம் செய்து வழிபடுகிறார்கள். முக்கியத்துவம் புரிந்த இந்த ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை வந்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.